ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் உழைக்கும் ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் நன்றி. அதே வேளையில் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் தமிழகத்துக்கு இழைத்துள்ள அநீதியை ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் எடுத்து சொல்ல வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். காமராஜர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல. மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அடுத்த 30 நாட்களில் 2.5 கோடி வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் செயலாளர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். கச்சத்தீவை கொடுத்துவிட்டு திமுக பொய் பிரச்சாரம் செய்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டினார். 16 ஆண்டு மத்திய அரசில் இருந்தும் கச்சத்தீவை ஏன் மீட்கவில்லை என அவர் கேட்டார். மக்களின் குறைகளை தேடிச் சென்று தீர்க்கப் போகிறேன் என ஊராக விளம்பர நாடகம் நடத்தி கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தனது நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் காவல்துறையின் நிர்வாக சீர்கேட்டை எப்போதுதான் சரி செய்வார் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். பாஜக அதிமுக கூட்டணியால் அச்சத்தில் உறைந்த ஸ்டாலின் ஓரணியில் தமிழகம் என வீடு வீடாக சென்று கதவை தட்ட துவங்கிவிட்டார் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். படுத்துக்கொண்டே 200 தொகுதிகளில் ஜெயிப்போம் என சவடால் பேசியவர்கள் தற்போது ஆள் சேர்க்க வீடு வீடாக செல்கின்றனர் என்றும் விமர்சித்தார். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் என்று அமித்ஷா பலமுறை மிக தெளிவாக கூறிவிட்டார். அவர் சொல்வதுதான் எனக்கு வேத வாக்கு. இதில் அதிமுகவிற்கு மாற்று கருத்து இருந்தால் அவர்கள் அமித்ஷாவிடம் பேசிக் கொள்ளட்டும் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். காமராஜர் பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு 1% கூட உரிமை கிடையாது. அவரை தாண்டி காங்கிரசுக்கு தமிழகத்தில் அடையாளம் கிடையாது. 2026 யாரும் இல்லாமல் திமுக தனியாக போட்டியிடும் நிலைமை ஏற்படும் நோக்கில் உதயநிதி பேச்சு அமைந்துள்ளது என பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தனது வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது யார் என்பது இன்னும் 2 நாட்களில் தெரியவரும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். காமராஜர் மறைந்து அரை நூற்றாண்டாகியும் அவரது புகழுக்கு களங்கம் கற்பிக்கும் திமுக உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். எங்களுக்கு வரும் நெருக்கடிகளை வெளியில் சொல்வதால் அவமானப்படுகிறோம் என்ற தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3வது அணி என்பது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். 2026 தேர்தல் இருதுருவ போட்டியாகத்தான் இருக்கும். திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா என்பதே மக்களின் மனநிலையாக உள்ளது என அவர் கூறினார். சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் திமுக 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்கிறார். இதில் பெருமை ஏதும் இருக்கிறதா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பி உள்ளார். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை உள்ளிட்ட மத்திய புலனாய்வு அமைப்புகளை வைத்து நடிகர் விஜயை மிரட்டி உருட்டி கட்சி தொடங்க வைத்துள்ளது பாஜக என சட்டசபை தலைவர் அப்பாவு குற்றம் சாட்டினார். திமுகவிற்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்காகவே கட்சி தொடங்கியுள்ளார் என அவர் கூறினார். தாவிக கட்சி கொடி தங்கள் அமைப்பின் கொடியை பிரதிபலிப்பதாக தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன் சபை என்ற அமைப்பு சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த நீதிபதிகள் தாவிக தலைவர் விஜய் பதிலளிக்க உத்தரவிட்டனர். பழனிசாமியின் எழுச்சி பயணம் சுந்தரா டிராவல்ஸ் அல்ல, உங்கள் ஆட்சிக்கு முடிவு கட்டப் போகிற மக்களின் நம்பிக்கை பெற்ற டிராவல்ஸ் என ஸ்டாலின் பேச்சுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் பதிலளித்தார். பொது அரங்கில் பேசும்போது மூத்த திமுக தலைவர்கள் நாவடக்கத்துடன் பேசுவது நல்லது என்று காமராஜரின் கொள்ளுப்பேரன் காமராஜ் தெரிவித்துள்ளார். அவர்கள் மீதான சில குறைகளை போக்குவதற்கு காமராஜர் பெயரை பயன்படுத்தினார்களோ என்ற சந்தேகம் உள்ளது என அவர் கூறினார். திருச்சி ஸ்ரீ ராமசமுத்திரம் காவிரி ஆற்றின் தடுப்பணை பெரிய வாய்க்காலில் புதூர் பாளையத்தை சேர்ந்த 26 வயதான முரளிகிருஷ்ணன் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென நீரில் மூழ்கி பரிதாபமாக இறந்தார். சங்கரன் கோவில் நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அவர் பதவியை இழந்தார். உமா மகேஸ்வரி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்ய முன்வரவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்திருந்தனர். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள தென்கொரியா நாட்டின் சிறப்பு பிரதிநிதிகளை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியில் சந்தித்து பேசினார். இரு நாடுகள் இடையிலான பொருளாதாரம், தொழில்நுட்பம், பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கன்னட மொழி பெயர்ப்பில் தவறு இருப்பதாக ஃபேஸ்புக் நிறுவனம் மீது கர்நாடக முதல்வர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். தொழில்நுட்ப நிறுவனங்களின் இத்தகைய அலட்சியம் பொதுமக்களின் புரிதல் மற்றும் நம்பிக்கைக்கு தீங்கு விளைவிக்கும் என அவர் கூறியுள்ளார்.
கனமழை காரணமாக ஜம்மு காஷ்மீர் கந்தர்பால் மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவில் சிக்கி பெண் பக்தர் பலியான நிலையில் பஹல்காம், பால்டால் பகுதியில் அமர்நாத் யாத்திரை நிறுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு ஈராக்கின் அல்குட் நகரில் உள்ள 5 மாடி கொண்ட ஷாப்பிங் மாலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 50 பேர் பலியானார்கள். ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. ரஷ்யாவுடன் இந்தியா வணிக உறவை தொடரக்கூடாது. மீறி தொடர்ந்தால் பொருளாதார ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதில் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் துவங்கவுள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தில் 2023-24 நிதியாண்டில் ரூபாய் 180 கோடி வரை முறைகேடு நடந்திருப்பதை தணிக்கைத்துறை அம்பலப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் அணிக்கான ஸ்பான்சர்ஷிப்பில் பெரிய அளவில் முரண்பாடு இருப்பதை தணிக்கைத்துறை கண்டறிந்துள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேற தயாரா, குறைந்தபட்ச மானத்தை காப்பாற்றுவதற்காக தனியா போட்டியிட தயாரா என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேட்கிறார். அற்புதமான ஆட்சியாளர் காமராஜர் வீழ்த்தப்பட்டதற்கு திமுகவே முக்கிய பொறுப்பு என்றார். திருவள்ளூர் பெரியகுப்பம் ரயில்வே மேம்பாலம் அருகில் குமாரி என்ற பாட்டி நடந்து சென்றார். அங்கு அருந்து கிடந்த இன்டர்நெட் வயர் மேம்பாலத்தின் மீது சென்ற வாகனத்தில் சிக்கி இழுத்தது. வயர் கீழே சாலையில் நடந்து சென்ற குமாரியின் கழுத்தில் பட்டு தூக்கி வீசப்பட்டார். அவர் ஸ்பாட்டிலேயே மயங்கி விழுந்தார். அங்கிருந்தவர்கள் மீட்டு குமாரியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். யாருக்கும் தலைவணங்காமல் தன் இறுதி மூச்சு வரை தனித்தன்மையுடன் வாழ்ந்த காமராஜரை சிறுமைப்படுத்தும் திமுகவின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தமிழக மக்கள் எவரும் ஏற்க மாட்டார்கள் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அரசு பஸ் ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படாமலும் 38 மாதங்களாக பயணப்படி வழங்கப்படாமலும் உள்ளதை கண்டித்து வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் காலவரையற்ற ஸ்ட்ரைக்கில் ஈடுபட போவதாக போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கம் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் குரும்பப்பட்டியில் சட்டவிரோதமாக செயல்படும் சில்லறை மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பெண்கள் கடைக்குள் புகுந்து மது பாட்டில்களை எடுத்து வந்து மதுவை சாலையில் ஊற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு 10 பவுன் நகைக்காக தனிப்படை அமைத்து எவ்வித ஆதாரமுமின்றி ஒரு அப்பாவியை அடித்துக் கொன்ற போலீசார் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியின் அடையாளங்கள் தெரிந்தும் கைது செய்யாமல் காலம் தாழ்த்துவது ஏன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அக்பர், பாபர், அவுரங்கசீப் ஆகியோர் கொடூரமான ஆட்சியாளர்கள் என புதிய NCERT பாட புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராட்டியர்கள் மற்றும் காலனி ஆட்சி குறித்து மாணவர்களுக்கு முதல் முறையாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பிரீமியர் லீக் வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் இறந்த சம்பவத்திற்கு பெங்களூரு அணி நிர்வாகமே முழு பொறுப்பு என்று கர்நாடகா ஹைகோர்ட்டில் அம்மாநில அரசு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. கடலூர் செம்மண்டலம் பகுதியில் செயல்பட்டு வரும் SBI ATMில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட 2 வடமாநில இளைஞர்களை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் சம்பந்தப்பட்ட மேலும் ஒருவரை தேடுகின்றனர். கடலூரில் ரூம் எடுத்து முகாமிட்டு திருட முயன்றது அம்பலமானது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் கார் பைக் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். 2 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். அமெரிக்காவில் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் விசா திரும்ப பெறப்படும் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்காலத்தில் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கான விசாவை பெறும் தகுதியை இழக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்கு இன்று முதல் 4 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டை இந்திய வானிலை மையம் விடுத்துள்ளது. பிளடி பெக்கர் தோல்விக்கு பின் நடிகர் கவின் கிஸ் மாஸ்க் படங்களில் நடித்து வருகிறார். அடுத்ததாக தண்டட்டி இயக்குனர் ராம் சங்கையா இயக்கத்தில் நடிக்கிறார். இந்த நிலையில் இவரது 9வது பட அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அறிமுக இயக்குனர் கென்ராய்சன் இயக்கும் இப்படத்தில் கவினுக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடிக்கிறார். ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி கதையாக உருவாகிறது. ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்த இந்தியன் 2 படம் தோல்வியடைந்தது. இதனால் இந்தியன் 3 படத்தின் சில காட்சிகள் இன்னும் எடுக்கப்படாமல் உள்ளன. இது பற்றி சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ஆதங்கத்துடன் ஷங்கர் பேசினார். இதனால் தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் நடிகர் கமலுடன் இந்தியன் 3 படம் எடுப்பது பற்றி நடிகர் ரஜினி தலையிட்டு பேசியுள்ளாராம். முடிவில் அனைத்து தரப்பும் சம்மதித்தால் விரைவில் படப்பிடிப்பு துவங்கும் என்கின்றனர். தமிழ், தெலுங்கில் பல படங்களில் நடித்த நடிகை ஜெனிலியா
ஹிந்தி நடிகர் ரிதேஷ் தேஷ்முக்கை காதலித்து திருமணம் செய்தார். 2 மகன்களுக்கு தாயாக உள்ள அவர் அடுத்து சில படங்களில் மட்டுமே நடித்தார். சமீபத்தில் அமீர்கானுடன் அவர் நடித்த சிதாரே ஜமீன் பர் படம் ரிலீஸ் ஆனது. ஜெனிலியா கூறுகையில், மனதில் நிற்கக்கூடிய நல்ல கதாபாத்திரங்கள் வந்தால் தொடர்ந்து நடிப்பேன். அந்த கதாபாத்திரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்தால் கண்டிப்பாக நடிப்பேன் என்றார். ஸ்ரீ செந்தில் இயக்கத்தில் பரத் நடிப்பில் வெளியான காளிதாஸ் படம் வெற்றி பெற்றது. தற்போது இதே கூட்டணியில் 2வது பாகம் உருவாகியுள்ளது. இதில் நடிகை சங்கீதா முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். தவிர விடுதலை படத்தில் கிராமத்து பெண்ணாக நடித்த பவானி ஸ்ரீ இப்படத்தில் போலீஸாக வருகிறார். அதிமுக ஆட்சியில்தான் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் அதிகம் நிறைவேற்றப்பட்டன. மீனவர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் திமுக ஆட்சியில் எதுவும் செய்யவில்லை. மத்தியில் அதிகாரத்துடன் இருந்தபோதெல்லாம் வாய்மூடி கிடந்த தந்திரக்கார ஸ்டாலின் தற்போது மீனவர் நலன் பற்றி பேசி நாடகமாடுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியது. ஆட்சிக்கு வந்து 4½ ஆண்டுகள் ஆன பிறகும் அதை நிறைவேற்றவில்லை என தமிழக தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கம் கூட்டு நடவடிக்கை குழுவினர் குற்றம் சாட்டினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் டிட்டோஜாக் அமைப்பினர் மாநிலம் முழுதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏமன் நாட்டில் மரண தண்டனை கைதியாக உள்ள கேரள நர்ஸ் நிமிஷாவை மீட்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக சட்ட ஆலோசனை அதிகாரிகள் அளவிலான பேச்சு நடந்துள்ளது. சில நட்பு நாடுகளுடனும் தொடர்பில் இருக்கிறோம் என நம் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் கங்கை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்ததால் பிரயாக்ராஜ் முழுதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கரையோர மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். மும்பை சிவாஜி மகாராஜ் பன்னாட்டு விமான நிலையத்துக்கும் மும்பையிலிருந்து அகமதாபாத் செல்லும் விமானத்துக்கும் செல்போன் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையிட்டனர். நவி மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். பீகாரில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் அவசரமாக வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இப்போதெல்லாம் தேர்தல் கமிஷன் பிரதமர் மோடி, அமித்ஷாவுக்கு விசுவாசமாக நடந்து கொள்கிறது. தேர்தல் கமிஷன் நேர்மையாகவும் அதன் செயல்பாடுகள் நடுநிலை தன்மையுடனும் இருக்க வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கூறினார். ஹரியானா மாநிலம் குர்கிராமில் நில மோசடி மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் MP பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வத்ரா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. வாத்ராவுக்கு சொந்தமான 34 கோடி ரூபாய் மதிப்புடைய 43 அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக டெல்லி ரோஸ்வேலி கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மதுவிலக்கு DSP சுந்தரேசன் சட்டவிரோத பார்கள், கள்ளசாராய விற்பனைக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் மேற்கொண்ட இவர் மீது ஆளுங்கட்சி முக்கியஸ்தர்கள், அதிகாரிகள் சிலர் கடுப்பில் உள்ளனராம். இதனால் அமைச்சர் மெய்யநாதனின் பாதுகாப்பு பணியை காரணம் காட்டி தனக்கு வழங்கப்பட்ட அரசு ஜீப் பறிக்கப்பட்டுள்ளதாக சுந்தரேசன் குற்றம் சாட்டியுள்ளார். நேர்மைக்கு கிடைத்த பரிசால் தினமும் அலுவலகத்திற்கு நடந்தே செல்வதாகவும் அவர் கூறினார். பீகாரில் ஆசிரியர் பணி நியமனம், 125 யூனிட் இலவச மின்சாரம் என அடுத்தடுத்த அறிவிப்புகளை முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ளார். இவை அனைத்தும் நான் ஏற்கனவே சொன்னது. நான் கூறும்போது அது சாத்தியம் இல்லை என்றவர் தற்போது அதையே காப்பியடித்து அறிவிப்பாக வெளியிடுகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். தூய்மையான நகரங்கள் பட்டியலில் மத்திய பிரதேசத்தின் இந்தூர் நகரம் 8வது முறையாக முதலிடத்தை பிடித்துள்ளது. அதிவேகமாக வளர்ச்சியடையும் தலைநகரமாக தமிழகத்தின் சென்னை தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டுள்ளது. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் 21ஆம் தேதி தொடங்குகிறது. 8 முக்கிய மசோதாக்களை அறிமுகம் செய்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் வடக்குநாதர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில் யானைகளுக்கு உணவு வழங்கும் யானையூட்டு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. முன்பதிவில்லாத பெட்டியில் 90 முதல் 100 பேர் வரை மட்டுமே பயணிக்க தற்போது இருக்கை வசதி உள்ளது. ஆனால் அதில் 300க்கும் மேற்பட்டோர் தினமும் பயணம் செய்யும் நிலையில் பயணிகள் வசதிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் நீண்ட தூர ரயில்களில் இணைக்கப்பட்டுள்ள முன்பதிவில்லாத ஒரு பெட்டிக்கு தலா 150 டிக்கெட்டுகள் மட்டுமே வழங்கும் திட்டம் சோதனை முறையில் டெல்லியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வர உள்ளது. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தனது சொந்த தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் நடக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவிருந்தார். தவிர்க்க முடியாத காரணங்களால் ராகுலின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பின் சோதனை லடாக்கில் நேற்று வெற்றிகரமாக நடைபெற்றது.
சுமார் 25 முதல் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக அழித்ததாகவும் சவாலான தட்பவெப்பத்திலும் திறம்பட செயல்படும் வகையில் இதன் சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டு இருப்பதாக DRDO அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய திரைப்பட ஜாம்பவான் சத்யஜித் ரேவின் பூர்வீக வீடு வங்கதேசத்தில் உள்ளது. சிதிலமடைந்த அந்த வீட்டை இடிக்க வங்கதேச அரசு முடிவெடுத்தது. இதற்கு இந்தியா வருத்தம் தெரிவித்த நிலையில் வீட்டை இடிக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் சீகர் மாவட்டம் டாண்டா நகரில் செயல்படும் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் பிராச்சி குமாவத் என்ற மாணவி திடீரென மயங்கி விழுந்து இறந்தார். பரிசோதனையில் மாணவி மாரடைப்பால் இறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பீகாரில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு 125 யூனிட் வரை மின் கட்டணம் செலுத்த தேவையில்லை என அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். ஆகஸ்ட் 1 முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வரும். இதன் மூலம் 1.67 கோடி பேர் பயன்பெறுவர் என்றும் கூறியுள்ளார். டெல்லியில் இருந்து கோவாவுக்கு 191 பேருடன் புறப்பட்ட இண்டிகோ விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தபோது தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அந்த விமானம் கோவா ஏர்போர்ட்டில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. 191 பேரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். திருப்பதியில் இன்று அதிகாலை சாலையை கடந்து சென்ற சிறுத்தையை பார்த்த வாகன ஓட்டிகள் பீதியடைந்தனர். சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் பக்தர்கள் சாலையில் தனியாக செல்ல வேண்டாம் என வனத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்துத்துவ சனாதன சக்திகளின் திட்டப்படி நாட்டின் பன்முகத்தன்மைக்கும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் முயற்சிகளுக்கும் NCERT துணை போகிறது. பாடப்புத்தகங்களில் இருந்து வரலாற்றை திரிக்கும் கருத்துக்களை நீக்க வேண்டுமென மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட கால வரம்புக்குள் பணிகளை முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தினார். மதுரை மாநகராட்சி வரி முறைகேட்டில் யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேட்டுக் கொண்டார். ஆண்டவனே தவறு செய்தாலும் தவறு தவறுதான். வரி முறைகேடு தொடர்பாக மேயரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவிய போர் பதற்றம் இன்னும் முழுமையாக கட்டுக்குள் வரவில்லை. இந்தியர்கள் யாரும் தேவையின்றி ஈரானுக்கு செல்ல வேண்டாம் என இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஏழைகளின் உடல் உறுப்புகளை விற்பது மனித உரிமையை இழிவுபடுத்தும் செயல். கிட்னி ஒரு வியாபார பொருளாக மாறிவிட்டது வருத்தத்துக்குரியது. தமிழக அரசு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் தற்காலிக பேராசிரியர்களையும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களையும் குத்தகை முறையில் நியமிக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும். அதற்கு பதிலாக அவர்களின் தகுதி அடிப்படையில் பணி நிலைப்பு செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களின் சிறுநீரகங்கள் கொள்ளையடிக்கப்படுவதும் அதை தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதும் கண்டிக்கத்தக்கவை. சென்னை ஹைகோர்ட்டின் மேற்பார்வையில் உயர்நிலைக்குழு அமைத்து விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என வலியுறுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் உள்ள பழனி பாதயாத்திரை பக்தர்கள் தங்கும் மண்டபத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியின் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க அமைப்பின் ஒன்றிய மாநாடு நடந்தது. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் கிளை அமைப்பு மாநாடு நடத்த மண்டபம் வழங்குதா என இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. மாநிலங்களவை எம்பியாக தேர்வாகியுள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்தார். காமராஜர் குறித்த திமுகவின் வரலாற்று திரிப்புக்கு ஒரு அளவே இல்லையா? அவர் பற்றி ஸ்டாலினும் திமுகவும் பேசுவதெல்லாம் நகைமுரண் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். காமராஜர் குறித்த கருணாநிதியின் பழைய முரசொலி சித்திரங்களை எல்லாம் யாரும் மறந்துவிடவில்லை என்றும் தெரிவித்தார். காமராஜரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம், வீண் விவாதங்களை தவிர்ப்போம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீர் என்றும் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடந்த ரூபாய் 5.5 கோடி மோசடி வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகருக்கு மும்பை சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இந்த வழக்கில் ரவீந்தரின் கூட்டாளிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டு மும்பைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். நாட்டுக்கு உழைத்த ஒரு எளிய தலைவனை ஓட்டுக்காக திமுகவுடன் ஒட்டிக் கொண்டிருக்கும் காங்கிரசின் மென்மையான எதிர்ப்பு நிலை கண்டிக்கத்தக்கது. காமராஜர் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் உடன்பிறப்புகளை முதல்வர் ஸ்டாலின் கட்டுப்படுத்த வேண்டும் என பாஜ மூத்த தலைவர் தமிழிசை கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி இருந்ததாக கொடுத்த புகார் தொடர்பாக கிளியனூர் காவல் ஆய்வாளர் கலையரசி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தாவேக காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணி சேர்ந்தால் மற்ற கட்சிகளும் தேடி வரும். இந்த தகவல்களை ராகுலிடம் எடுத்துக் கூறுமாறு கார்கேவிடம் போனில் பேசிய விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார்.
விரைவில் ராகுல் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வதாக அவரும் விஜயிடம் உறுதியளித்துள்ளார். தமிழக மக்கள் மிகவும் நேசிக்கும் ஓர் உயர்ந்த தலைவரை பற்றி தவறான தகவல் தெரிவித்தது கண்டனத்திற்கு உரியது. காமராஜர் குறித்து திமுக எம்பி திருச்சி சிவாவின் பேச்சு ஏற்புடையதல்ல என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்து வருகிறது. இதில் 2026 சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், ஓரணியில் தமிழகம் உறுப்பினர் சேர்க்கை திட்டம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. கடலூர் செம்மங்குப்பம் ரயில் விபத்தின் எதிரொலியாக குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த கேட் கீப்பர்களை பணியில் அமர்த்த வேண்டும். எந்தவித தவறான குறிப்புகளும் பணியில் ஒழுங்கினம் இல்லாத கேட் கீப்பர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுத்து வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே சமயம் நீலகிரி, கோவை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என எச்சரித்துள்ளது. வால்பாறை அருகே அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி செல்லும் சாலையில் உலா வந்த கபாலி என்ற காட்டு யானை அங்கு வந்த சுற்றுலா பயணியின் காரை முட்டி தள்ளியது. மற்ற சுற்றுலா பயணிகள் கூச்சலிட்டதால் காரை விட்டு நகர்ந்து சென்றது. தகவல் அறிந்த வனத்துறையினர் வந்து கபாலியை வனத்திற்குள் விரட்டினர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து கடந்த 2 நாட்களாக வினாடிக்கு 16,000 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் அருகே ஜடையம்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட பகுதி நேர ரேஷன் கடையை திமுக ஒன்றிய செயலாளரை வைத்து திறப்பு விழா நடத்திய தொடக்க வேளாண்மை செயலாளர் பட்டியலிங்கம் என்பவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு கட்சி ரீதியாக செயல்பட்டதாக செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாநகராட்சி ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் நேற்று பிற்பகலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 100 ஏக்கர் பரப்பில் உள்ள குப்பை கிடங்கில் 2வது நாளாக பற்றி எரியும் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடினர். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடக்கும்போது ஆதார், ரேஷன் அட்டையை ஆவணமாக ஏற்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் திமுக மனு அளித்துள்ளது. சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசு திருத்தச் சொல்வது குற்றம் மட்டுமல்ல, அநீதி என தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். மேலும் ஆய்வறிக்கையில் எழுத்துப்பிழை இருந்தால் மட்டுமே திருத்துவேன், உண்மையை திருத்த மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 9,105 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 124 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கொடைக்கானல் வராவி அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த மதுரையைச் சேர்ந்த பரத் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு இறந்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் போலீஸ் மீதும் புகார் மனு அளிக்கலாம் என டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் தவறு செய்த போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை, பணியிட மாற்றம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நாமக்கல் அடுத்த ஏலூர் பகுதியில் சாலையில் வழி விடுவதில் ஏற்பட்ட தகராறில் தனியார் பள்ளி வேன் டிரைவர் விஜய் தாக்கப்பட்டார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். விஜயை தாக்கிய ஆட்டோ டிரைவர் அரவிந்த் என்பவரை புதுச்சத்திரம் போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். அண்ணாமலை வெளியிட்ட சொத்து பட்டியலுக்கு எதிராக திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணையில் பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை சைதை கோர்ட்டில் இன்று ஆஜரானார். 8ஆம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கான பொதுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். 8ஆம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கு பொதுத் தேர்வு ஆகஸ்ட் 18 முதல் 22ஆம் தேதி வரை நடக்கிறது. www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி சந்திரசேகரனின் அரசு வாகனம் பறிக்கப்பட்டது. இதனால் தனது வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு நடந்தே சென்றார். அமைச்சரின் பாதுகாப்புக்கு வாகனத்தை வழங்காததால் பறிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. திருவள்ளூரில் சரக்கரையில் தடம் புரண்டு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த பகுதியில் தண்டவாளம் சீரமைக்கப்பட்ட நிலையில் தண்டவாளத்தை கண்காணிக்கும் வகையில் சோலாரில் இயங்கக்கூடிய 5 வைஃபை அதிநவீன கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. திரைப்பட இயக்குநர் வேலு பிரபாகரன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். ஒளிப்பதிவாளர், இயக்குநர் மற்றும் நடிகர் என பன்முகத்தன்மை கொண்ட இவரின் மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.
பொள்ளாச்சி அடுத்த சின்னார்பதி பகுதியில் பிஏபி பாசன கால்வாய் பணிக்காக 22 பேருடன் சென்ற சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஒரு பெண் உட்பட 3 பேர் இறந்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை எம்எல்ஏ ஜெயராமன் சந்தித்து ஆறுதல் கூறினார். தங்க கடத்தல் வழக்கில் நடிகை ரன்யா ராவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. 14.8 கிலோ தங்கம் கடத்திய ரன்யா ராவ் மார்ச் 5 பெங்களூரு விமான நிலையத்தில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கடற்கரையில் நீராடி 5 மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் உண்டியலில் பக்தர்கள் செலுத்திய 1,31,00,000 ரூபாய், 2 கிலோ 555 கிராம் தங்கம், 3 கிலோ 899 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்தது. கோவையைச் சேர்ந்த பட நிறுவனம் 9 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நடிகர் ரவிமோகன் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இதற்கு பட நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அமெரிக்காவில் நடந்து வரும் ஃப்ரீ ஸ்டைல் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்றில் நம்பர் 1 வீரரான நார்வேயை சேர்ந்த கால்சன் இந்திய வீரர் பிரக்ஞானந்தா மோதினர். சிறப்பாக விளையாடிய பிரக்ஞானந்தா கால்சனை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இலங்கை வங்கதேசம் அணிகளுக்கு இடையே 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் நடந்தது. இதில் வங்கதேச அணி 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது.